என்னருமை மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்று காணலாம் கற்கலாம் காணொளியில் நான் நடத்த போகிறது திருக்குறள். நடத்தி முடிக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 4வது வீடியோ இல்லையா, திருக்குறள் பகுதியில் கடைசி பகுதி இது. இதையும் முடிச்சிட்டோன்னு சொன்னால் இயல் 6 முழுமையாக முடித்து விட்டோம் என்று அர்த்தம். எனவே நான் நேரடியாக பாடத்திற்குள் சென்று விடுகின்றேன். தொடர்ச்சி தானே இது, நேரடியாகவே பாடத்துக்குள்ளே போயிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது தூது, 12வது திருக்குறள். தூது. தூதுன்னா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? ஒரு இடத்துல இருந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு மன்னவன் தனக்கு அடுத்த நாட்டிற்கு, அடுத்த அண்டை நாட்டு மன்னருக்கோ யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு தொடர்பு கொள்வதற்கு வேறு எந்த வசதியும் இல்லைங்கிறதுனால மன்னன் தூது அனுப்புவான். அந்த தூதுவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மன்னனுக்கு மிக மிக நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருக்கணும். நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. கம்பராமாயணத்தில் ராமன் ராவணனுக்கு தூது அனுப்புகிறார் இல்லையா? யார் அனுப்புகிறாரு? அனுமன் அனுப்புகிறார். அப்போது அனுமன் எவ்வளவு நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருந்திருப்பான் ராமனுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் போய் நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த என்னுடைய ஒரு ஆள் உங்ககிட்ட, தூதுவன் உங்ககிட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு சொன்னால், நான் வேற இல்லை, அந்த தூதுவன் வேற இல்லை. நான் சொல்ல நினைப்பதை தான், நான் சொல்ல சொன்னதை தான் சொல்ல போகிறான். புரியுதா? அப்போது ஒரு அரசனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை தூதுவனுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வைத்திருந்த விதி. அதை ராவணன் செய்யலை. ஏன்னா அசுரன் செய்யலை, தர்மத்தை மீறி விடுகின்றான், அதுக்காக வாங்கியும் கட்டிக்கிறான். நல்ல அந்த பக்கம் நம்ம போகலை. ஒரு உதாரணத்துக்கு தான், தூது ஏன்னா என்னங்கிற ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அதை சொன்னேன். புரியுதா? ஒரு சட்டமே உண்டு, தூதுவனை ரொம்ப மரியாதையாக நடத்தணும், அவன் உயிருக்கு ஆபத்து இல்லாதபடி மரியாதையாக நடத்தி அவனை அனுப்பணும். ஏன்னா அவன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், மன்னனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அதனால் அவனுக்கும் நடக்கிற நிகழ்வுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவன் ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதானே. சிற்றிலக்கியத்தில் தூது அப்படின்னே ஒரு அங்கம் இருக்குது, ஒரு இலக்கியம் இருக்குது. சிற்றிலக்கியங்கள் இருக்கு இல்லையா, அந்த சிற்றிலக்கியங்களில் தூது அப்படின்னு ஒரு தனி இலக்கியமே இருக்குமா. மான்விடு தூது, தமிழ் விடு தூது இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ தூது அப்படின்னு சொன்னாலே என்னென்னா, ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது, மெசஞ்சர், அதுதான் தூது. அந்த தூதுலேருந்து ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா, கவனிங்க. கடனறிந்து ஒரு தூதுவன் எப்படி இருக்கணும்? கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. இதுவும் மனப்பாட பாட்டு தான். கடன் அறிந்து கோடு போட்டுக்கோங்க, காலம் கருதி கோடு போட்டுக்கோங்க, இடனறிந்து கோடு போட்டுக்கோங்க, எண்ணி உரைப்பான் தலை. உங்களுக்கு இதிலே புரிஞ்சிருக்கும். ஒரு தூதுவன் தன்னுடைய கடமையை நன்கு அறிந்திருக்க வேண்டும். கடன் அறிந்து அப்படின்னு சொன்னால் கடமை. இங்கே கடன் என்பது கடமை, போலி, கடைசி எழுத்து மாறி இருக்கு, அதனால். ஆனால் பொருள் ஒன்று தான், கடமை கடன் ரெண்டுக்கும் பொருள் ஒன்று தான், அதனால் இது போலி. இலக்கண குறிப்புப்படி இது போலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏதாவது ஒரு எழுத்து மாறும், முதல்லையோ இடையிலையோ கடையிலையோ, ஆனால் பொருள் மாறாது. அதை தான் நம்ம போலின்னு சொல்கிறோம். படிச்சிருக்கீங்க நீங்கள், சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கீங்க. கடன் என்றால் கடமை, தன்னுடைய கடமையை அறிந்தவனாக இருக்க வேண்டும். எவ்வளோ ஒரு முக்கியமான வேலைக்கு, முக்கியமான பொறுப்பான வேலைக்கு நம்மளை அனுப்பியிருக்காங்க, அதை சொதப்பாமல் நம்ம கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் என்று அந்த கடமையை உணர்ந்தவனாக இருக்கணும் முதல்ல. அடுத்து காலம் கருதி, இடன் அறிந்து, கால நேரம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியம். செம்ம கோபத்தில் ஒருத்தன் உட்காந்துருக்கும் போது இவன் போய் நேராக போய் நின்று, அரசே எங்கள் அரசன் இதை சொல்லிட்டு வர சொன்னான்னா கோபம் வரதான் செய்யும். தலையே துண்டா போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேம்மா.
அப்பா செம்ம கோவத்தில் இருக்கிறாரு. ஆஃபீஸில் ஏதோ வந்து திட்டு வாங்கியிருக்காரு மேலதிகாரி கிட்ட. செம்ம கோவத்தில் வந்து வீட்டுக்கு வர்றாரு. சிடுன்னு உட்காந்துருக்கிறாரு. அந்த நேரம் போயா நீ வந்து எனக்கு வந்து ஒரு புது ட்ரெஸ்ஸு புது ஷூ வேணும் வாங்கி தருவியாப்பான்னு கேட்ப? என்ன பதில் வரும் உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ எதை கேட்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே தான் இங்கேயும். கால நேரம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை சொல்ல வந்த விஷயத்தை சொல்லக்கூடியவர்களிடம் சொல்ல வேண்டும். இடம் அறிந்து, இடமும் ரொம்ப முக்கியம். அவங்க எந்த இடத்துல இருக்காங்கங்கிறதும் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துல சில பழக்கம் உண்டு மாணவர்களுக்கு. ஆசிரியர்களை எங்கே பார்த்தாலும், காரிடரில் பார்த்தாலும் சரி, கிரவுண்டில் பார்த்தாலும் சரி, ரோட்டில் பார்த்தாலும் சரி, சில மாணவர்களுக்கு அந்த பழக்கம் உண்டு. அந்த இடத்துலையே ஆசிரியரை நிற்க வச்சு ஏதாவது கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் தவறான இடம். அங்கே வச்சுட்டு அவங்க உங்களுக்கு விளக்கமான ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துருக்கும் போது நீங்கள் போய் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களை உட்கார வச்சு உங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. எங்கே வேணாலும் கேட்கலான்னு நீங்கள் போகிற நடக்கிற இடத்துல எல்லாம் நிறுத்தி வச்சு அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இரிட்டேட்டிங் தானே ஆகும், கோபம் தானே வரும். அவங்க என்ன வேலையாக போயிட்டுருக்காங்களோ, பசியோடு சாப்பிட போயிட்டுருக்காங்களோ என்னமோ, இல்லை அவங்களையும் வந்து தலைமை ஆசிரியர் ஏதாவது டோஸு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, சிடுசிடுப்பாக வந்துட்டுருக்காங்களோ என்னமோ, என்ன வேணாலும் இருக்கலாம் இல்லைம்மா. ஸோ கால நேரம் அறிந்து தன்னுடைய கடமையை உணர்ந்துதான் ஒரு தூதுவன் தான் சொல்ல வந்த செய்தியை சொல்லக்கூடியவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு சொல்கிறாருமா. அவ்வளவுதாம்மா. ஒரு சிம்பிளான ஒரு பாட்டு தான் இது, மனப்பாட பாட்டு. சரியா? கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. அதுதான் அவனுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறார். ஒரு தூதுவனுடைய தலையாய கடமை இதெல்லாம். என்ன, ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோங்கிற அந்த செய்தியினுடைய வெயிட்டேஜ் அவனுக்கு புரியணும். முதல்ல கடமை அறிந்து இருக்கணும், பொறுப்பு உணர்ந்து இருக்கணும். அடுத்தது கால நேரம் பார்த்து கரெக்டான நேரத்தில் சொல்லணும். இடம் அறிந்து எந்த இடத்துல வச்சு என்ன பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு பேசணும். இந்த 3 தகுதியும் ஒரு தலைவன் தூதுவனுக்கு இருக்கணும். அது அவனுடைய தலையாய கடமை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறாருமா. அவ்வளோதான். அடுத்தது மன்னரை சேர்ந்து ஒழுகல். இப்போ மன்னன்னா அந்த காலத்தில் மன்னன் ஆட்சி இருந்தது, முடியாட்சி இருந்தது. அதனால் மன்னன்னு வள்ளுவர் பாடியிருக்காரு. இது இந்த காலத்தில் எப்படி மேம் பொருந்தும் அப்படின்னு தயவுசெய்து கேட்டுடாதீங்க. இந்த காலத்தில் எப்படி பொருந்தும், அறிவுரை தானே, எந்த காலத்திற்கு எப்படி பொருந்துமோ அந்த வகையில் நம்ம பொருத்திக்கலாமா அறிவுரைகளை. இது மன்னனுக்கு தானே சொல்லியிருக்காங்க, நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி பொருத்தணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தன் சேர்ந்து ஒழுகுவார். இகழ்வேந்தன் ஒரு பெரிய மன்னன் கிட்ட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும், மன்னனுக்கும் அந்த சுற்றி உள்ள சுற்றத்தாருக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் வள்ளுவர். இப்போ மன்னன் இல்லைன்னா மன்னன் வேண்டாம், நல்ல ஒரு ஹை போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நல்ல போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அதிகாரின்னு வச்சுக்கோங்க. இல்லை மந்திரி சபையில் மந்திரிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை மந்திரியை அடுத்து இருக்கக்கூடிய தொண்டர்கள்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த காலத்தோடு பொருத்திக்கோங்க, அவ்வளவு தானே. ஆனால் கருத்து ஒன்று தான், அவங்க சொல்ல வந்த கருத்து ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க, நீ யார் கூட பெரியவங்களோட சேர்ந்து இருக்கும்போது, ரொம்ப பெரியவங்களோட, அதாவது பதவியில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நீங்கள் இணைந்து இருக்கும்போது ரொம்பவும் நெருங்கிடாதீங்க, ரொம்பவும் தள்ளியும் போயிடாதீங்க. அகலாது, ரொம்பவும் அவங்கள விட்டு தள்ளி போயிடாதீங்க. அதே நேரம் அணுகாது, ரொம்பவும் நெருங்கியும் போயிடாதீங்க. எப்படி நீங்கள் இருக்கணும் அவங்கக்கிட்ட அப்படின்னா, தலைமை பதவியில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும்னா, தீக்காய்வார் போல்க, குளிர் காய்றாங்க இல்லையா, நெருப்பை வந்து மூட்டிக்கிட்டு குளிர் காய்றாங்கல்ல சுற்றி உட்காந்து, அவங்கள மாதிரி
நீங்கள் ரொம்ப நெருங்கியும் போகாதீங்க, ரொம்ப தள்ளியும் போகாதீங்க, மீடியமாக இருங்க, நடுத்தரமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாருமா. ஏன் இந்த ஒரு ஓமையை சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு சொல்லியிருக்காரு? அந்த தலைமை பதவியில் இருக்கக்கூடியவங்க சுற்றி ஃபஸ்ட்டு சர்க்கிள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சொல்கிறது அலுவலர்கள்மா, குடும்பத்தாரை சொல்லலை, அஃபிஷியலி சுற்றி இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவும் நெருங்கிடாதீங்க, ரொம்பவும் தள்ளியும் போயிடாதீங்கன்னு சொல்கிறாரு. எப்படி தீக்காயிறது, ஏன்னா குளிர் காயறதுக்காக நம்ம நெருப்பை மூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிட்ட போனால் என்ன ஆகும்? தீ சுட்டுரும். ரொம்ப தள்ளி போனால் என்ன ஆகும்? குளிர் காய முடியாது, பர்பஸ் சால்வ் ஆகாது. இப்போ சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் சரியான டிஸ்டன்ஸில் நீங்கள் உட்கார்ந்தாதான் உங்களுக்கு அந்த பர்பஸ் சால்வ் ஆகும், குளிர்காய முடியும். அதை மாதிரி தான் பெரிய அதிகாரிகள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை ரொம்பவும் நெருங்கி போயிடாதீங்க, ரொம்பவும் ஒதுங்கி போயிடாதீங்க. எங்கே இருக்கணும்னு அந்த லிமிட்டேஷன் உங்களுக்கு தெரியணும், அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணம் சொல்லட்டா உங்களுக்கு? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உள்ள காலத்திற்கு பொருத்தமாக மாணவர்களும் ஆசிரியர்களும், நான் எப்போவுமே இந்த உதாரணத்தை சொல்லுவேன் என்னுடைய மாணவர்களுக்கு. ஒரு ஆசிரியர் மாணவர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப நான் பெத்த பிள்ளை மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்காக மடியில் எடுத்து வச்சு கொஞ்சம் முடியுமா? ஃப்ரெண்டு மாதிரி நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடா போய் வெளியில் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு குரு மாணவனை? யோசிங்க. இது 2 பேருக்கும் சேர்ந்தது தான், மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ குரு அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, அந்த ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். யார்? சிஷ்யர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள். அப்போ எப்படி இருக்கணும்? ஆசிரியரை விட்டு ரொம்ப விலகியும் இருக்கக்கூடாது. விலகி இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ கிட்ட போவே எனக்கு பயமாக இருக்குது, எதுவும் கேட்கவே பயமாக இருக்குன்னு ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா உங்கள் அறிவு வளராது. ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய வித்தை உங்களை சேராது. தப்பு. சரி, ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம், உரிமையோடு பேசுகிற அளவுக்கு நான் டீச்சருக்கு ரொம்ப தோஸ்து, பெட்டு, ஃபேவரெட்டு, நான் ரொம்ப நெருக்கம் எங்கள் ஆசிரியருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா மரியாதை இருக்காது, குருங்கிற மரியாதை இருக்காது, அந்த ஸ்தானத்திற்கான மரியாதை இருக்காது. அப்போவும் உங்களுக்கு அந்த வித்தை உங்களை சேராது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ அப்போ நீங்கள் எங்கே இருக்கணும்னு இப்போ புரியுதா? ரொம்ப கிட்டையும் போகாதீங்க, ரொம்ப விலகியும் போகாதீங்க, சரியான தூரத்தில் இருந்தீங்கன்னா தான் அந்த ஆசிரியர்கள்கிட்ட இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அறிவை, வித்தையை கற்றுக்கொள்ள முடியும். என் மாணவர்களே, இப்போ புரிஞ்சிருக்கும், தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் தொழில் ஓமை அணின்னு ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒரு தொழில் ஓமை அணி நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றும் இல்லை. ஓமை அணின்னா என்ன இலக்கணம்? ஓமை ஒரு புறமும் ஓமேயம் மறுபுறமும் நிற்க போல என்ற ஓம உருவு வெளிப்பட்டு வந்தால் ஓமை அணி. ஏன் இதை நான் வெளிப்பட்டுங்கிறத அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னு இதே திருக்குறளில் ஒரு பாட்டை நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. ஓம உருவு மறைஞ்சு வந்தால் எடுத்துக்காட்டு ஓமை அணி, ஓம உருவு வெளிப்பட்டு வந்தால் அது ஓமை அணி. அது தொழில் சார்ந்த ஓமையாக இருந்தால் அது தொழில் ஓமை அணின்னு சொல்கிறோம், அவ்வளவுதாங்க. அணுகாது, அகலாது, இது எல்லாமே என்னது? இது எல்லாமே அணுகாது, அகலாதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் தானே, வினை தானே, செயல்பாடு தானே. அதனால இது தொழில் ஓமை அணின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். சரி மிஸ், இங்கே எங்கே ஓம உருவு இருக்குது அப்படின்னா போல்க இருக்கா? போல், போல்க, போல் இருக்கா? இருக்கா? ஓம உருவு இருக்கா? அதனால இது ஓமை அணி. அடுத்த பாட்டுக்கு போகலாமா? பழையம் என கருதி பண்பு அல்ல செய்யும் கெழு தகைமை கேடு தரும். இது அடுத்தது, அதே மன்னனை சேர்ந்த ஒழுகல் தான். அதாவது இப்போ ஒரு மந்திரி பதவியில் இருக்காங்க, அவங்களுடைய கிளாஸ்மேட்டாக இருந்திருக்கலாம், நாம் இல்லை நெருங்கிய குடும்ப நண்பர்களாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய அமைச்சர் பதவியிலையோ முதலமைச்சர் பதவியிலையோ இருக்கலாம்.
நான் இது வந்து வெறும் அமைச்சர்களுக்கு மட்டும் சொல்லலாமா, எல்லா தலைமை அதிகார பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ என்னுடைய ஜிஎம் வந்து இல்லை என்னுடைய தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு உறவினர் இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால், மற்ற ஆசிரியர்கள் கிட்ட வச்சு நான் போய் அந்த உரிமையை அவர்கிட்ட டேய் என்ன எப்படி இருக்க அப்படின்னு கேட்க முடியுமா? அந்த பதவிக்குரிய மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆகணும். அந்த சீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அப்போ 4 பேர் மத்தியில் அந்த சீட்டுக்குன்னு உள்ள மரியாதையை நம்ம கொடுத்து தானே ஆகணும். அதைத்தான் சொல்கிறாருங்க வள்ளுவர். பழையம் என கருதி, எனக்கு பழைய ஃப்ரெண்டு பழைய தோஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பண்பு அல்ல செய்யும், பண்புன்ட்டார். அது ஒரு சிறந்த பண்பு. அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம அவங்களையும் ஆக்குறோம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்களால ஒன்றும் சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. ஒரு பப்ளிக் பிளேஸில் நின்றுட்டு இருக்கும்போது நாம் இப்படி போய் ஒரு செயலை தோளில் போய் கை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை விதமாக வந்து பரவும். மீடியாஸ் எப்படியெல்லாம் அதை திரிச்சு ஆக்கிடுவாங்க, யோசிச்சு பாருங்க கொஞ்சம். உடனே அதை ஃபோட்டோ பிடிச்சி எங்கேயாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பார் இந்த ஆள், உடனே அதுக்கு வந்து அமைச்சரும் அதுக்கு வந்து பொறுப்பு. 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, இந்த பாருங்கள் ஃபோட்டோவை, 2 பேரும் தோள் மேலே கையை போட்டுட்டு நிற்கிறாங்கன்னு அதை பயன்படுத்துவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது செயலுக்கும், அதை பயன்படுத்துவாங்க. பல இக்கட்டான சூழ்நிலை வரும் இல்லாமா, அதனால தான் அதை பண்புன்னு சொல்கிறாரு ஆசிரியர். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அதனால் ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட நீங்கள் நட்பாக இருந்தால், பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அந்த நட்பை பயன்படுத்தி அவங்கள ஒரு தர்ம சங்கடமான இடத்திற்கு தள்ளக்கூடாது. நாம் நீ ஒரு உரிமையை அந்த இடத்துல காட்டக்கூடாது அவங்கக்கிட்ட. 10 பேரை மாதிரி தான் இருக்கணும். நீயும் அமைதியாக தனியாக இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன உரிமையோ, என்ன அன்போ, என்ன நட்போ நிலைநாட்டிக்கங்க. ஆனால் 10 பேரோடு இருக்கும்போது நீ அந்த உரிமையை நிலைநாட்ட முற்படக்கூடாது. அது ஒரு சிறந்த பண்பு, விலகியே தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வேண்டியவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அது தலைமையை பாதிக்கும். அதனால் அவங்க இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றவங்கள விட. சொல்கிறது புரியுதா? எனவே நம்மளுடைய உரிமை அல்லது நட்பு என்பதை பல பேர் முன்னிலையில் அதை பயன்படுத்தினால் அது பண்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறார் வள்ளுவர். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அடுத்த பாட்டுக்கு போகிறேன். உட்பகை. உட்பகை உட்பகைன்னு இவங்க இங்கே சொல்லியிருக்கிறதும் மன்னருக்காக தான். ஆனால் இந்த காலத்திற்கும் இது பொருந்தும், எல்லா காலத்திற்கும் பொருத்தமான அறிவுரையாக இருக்கிறதுனால தானே வள்ளுவரை இன்னும் நம்ம மறக்காமல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாட்டை பாருங்க. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போ பகைவர் தொடர்பு. இதுவும் மனப்பாட பாட்டு தான். நீ வாழை மாதிரி கூர்மையான வாள் வந்து லேசாக நம்ம மேலே கீறினா கூட ரத்தம் வந்துடும்மா, காயப்படுத்திடும் நம்மளை. அந்த மாதிரி நம்மளை காயப்படுத்தக்கூடிய பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, வாள் மாதிரி நம்மளை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசக்கூடிய பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து கூட நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா அவங்களாம் டைரெக்டாக நம்மக்கிட்ட மோதக்கூடியவங்க. அவங்கள பார்த்து நீ பயப்படவே வேண்டாம். ஆனால் யாருக்கு பயப்படணும் தெரியுமா? அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. கேள்னா நட்பு, உறவு. உறவாடி கெடுப்பது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உறவாடி கெடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இருக்கிறதுலே பெரிய துரோகம் அதுதான், உறவாடி கெடுக்கிறது தான். நம்பிக்கை துரோகம், கொலைக்கு சமம். நல்லவன் மாதிரி கேழ்வன், கேழ்வன்னா நமக்கு வந்து நட்பு கொண்டவன் மாதிரி, நம்மளுடைய நலம் விரும்பி மாதிரி நம்ம கூடவே இருந்து கழுத்த இருப்பான் பார் பகைவன். அவனை பார்த்து தான் நீனு பயப்படணும். உறவு போல நடிப்பவர்கள் இருக்காங்க இல்லையா, நம்மக்கிட்ட ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து தான் நீ பயப்படணும். ஏன்னா உன்னால் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீ அவங்களுடைய பாசம் மாதிரி நடிப்பை மட்டும்தான் உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருப்ப. ஆனால் எந்த நேரமும் நம்ம கழுத்தை அறுத்துருவாங்க. ஏன்னா அது உண்மையான அன்பாக இல்லாத பட்சத்தில்.
ஸோ உறவு போல நடித்து கெடுப்பவர்களை பார்த்து தான் நீ பயப்படணும். வாள் போல எதிரெதிராக டைரக்டாக நின்று சண்டை போடுறவங்க கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள நீ நேருக்கு நேராக மோதலாம். ஆனால் இவங்க நட்பு மாதிரி பழகக்கூடியவங்க தான் எங்கே இருக்காங்க, எந்த ரூபத்தில் நம்மளை தாக்குவாங்க, இது எதுவுமே புரியாது, நமக்கு கணிக்க முடியாது. அவங்க கிட்ட தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர். எதிர்காலத்திலையும் சொல்கிறேன், யார் நம்மக்கிட்ட உண்மையான அன்போடு பழகிறாங்க, யார் நம்மக்கிட்ட நடிக்கிறாங்கன்னு உடனடியாக புரியலைன்னாலும் போக 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 அவங்களுடைய செயல்பாடுகளால் கண்டிப்பாக உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி புரிந்து கொண்ட பிறகும் நீங்கள் அவங்கள நம்பி ஏமாறாதீங்க, ஆபத்து. நேருக்கு நேராக நின்று சண்டை போடக்கூடியவங்களை நீங்கள் நம்பலாம், ஆனால் உறவாடி கெடுக்கக்கூடியவங்க நம்ப முடியாது. அவங்கள ஜாக்கிரதையாக இருங்கன்னு உங்களுக்கு ஒரு காஷன் கொடுக்குறாரு வள்ளுவர் எதிர்காலத்திலையும். அதனால் எடுத்த உடனே நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிடாதீங்க என் மாணவ செல்வங்களே. நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவங்கள நல்லா பார்த்து கண்காணித்து அப்சர்வ் பண்ணி இவங்க நமக்கு நட்பாக பழகுவதற்கு தகுதி உடையவர்கள் தானா என்பதை புரிந்து கொண்டு நட்பு வட்டாரத்தை அமைத்து கொள்ளுங்கள் என் மாணவ செல்வங்களே. இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, சரியா? ஏன்னா இப்போ இந்த +2 முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் காலேஜுக்கு போவீங்க. அங்கெல்லாம் யாரும் உங்களுக்கு பிடிஏ மீட்டிங் இதெல்லாம் வச்சு உங்களை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அப்போல்லாம் வளர்ந்த பசங்க, அப்படி தான் உங்களை கருதுவாங்க. அப்போ அதுக்குள்ள அறிவு உங்ககிட்ட, பக்குவமும் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் தான் ஒரு உறுதுணையாக இருந்து உங்கள் அறிவை கொண்டு செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அங்கே அப்பா அம்மா ஆசிரியர்கள் யாரும் உங்கள் கூட துணை நிற்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கணும். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். எதுலேயும் அவசரப்பட்டு எதுலேயும் நாம் நுழைஞ்சிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அது காதலாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நிதானத்தை கடைபிடித்து பொறுமையாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு செயலில் இறங்குங்க, சரியாம்மா? அடுத்த பாட்டுக்கு போகலாமா? உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்த அற்று. ஓமையணி அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. போல அண்ண பொறைய எய்ப்ப கடுப்ப மான அற்று இற்று இது எல்லாமே ஓம உருபுகள் தானம்மா. இங்கே அற்று என்பது ஓம உருபு. மார்க் பண்ணிக்கோங்க. அற்று அப்படின்னு தற்றுன்னு சொல்லாதீங்க, சேர்த்து எழுதியிருக்காங்க. உடன் உறைந்து அற்று அப்படின்னு அதை பிரித்து படிக்கணும். ஸோ அற்று என்பது ஓம உருபு. சரி, இப்போ பொருளுக்கு வரேன். அதாவது உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை, மனசால வாழாதவங்க இருக்காங்க இல்லையா, மனசால கூடி வாழாதவங்க, மேம்போக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க, குடும்பத்துக்குள்ள நல்லா இணைந்து வாழ்வது போல நடித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களை சொல்றார் வள்ளுவர். மனசார வாழாமல் சும்மா ஊர் உலகத்துக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்களோடு வாழும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், குடங்கருள், குடங்குன்னா குடிசை, ஒரே குடிசைக்குள்ள ஒரு பாம்பு கூட நீ குடும்பம் நடத்தினா எப்படி, அந்த மாதிரிங்கிறாருமா. ஒரு பாம்பு கூட ஒரே குடிசை, அண்டர் ஒன் ரூஃப்னு வச்சுக்கோங்களேன். அது குடிசைன்னா நேரடியாக பொருள் எடுக்காதீங்க, அது வீடாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அண்டர் ஒன் ரூஃப் நம்ம வாழ்கிறது ஒரு பாம்பு கூட குடும்பம் நடத்துகிற மாதிரின்னு சொல்கிறாருமா. புரியலையா உங்களுக்கு? எந்நேரமும் பயந்துக்கிட்டே தான் வாழணும். பாம்பு கூட நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியுமா, உறங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எந்த நேரம் கொத்துன்னு பயமாக இருக்காது? அதை மாதிரி தான் மனசார வாழாதவர்களுடைய வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம பயந்துக்கிட்டே தான் இருக்கணும், எந்த நேரம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதே என்ற அந்த பயத்தோடு தான் நாம் வாழ வேண்டும்.
எனவே பிடிக்கலையா ஒதுங்கிடணும். போலியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. வாழ்ந்தா உண்மையான அன்போட, உறுதியான நம்பிக்கையோட, நன்றியோட, அன்போட வாழணும். அப்படி வாழ முடியலையா ஒதுங்கிடணும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை நரகம்தான். ஒரு பாம்பு கூட வாழ்கிற வாழ்க்கை தான் அது அப்படின்னு பச்சையாக சொல்லியிருக்காருமா. இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். வள்ளுவர் சொன்ன கருத்து. இதை ஒரு பக்கம் ஓரமாக இந்த கருத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உடனடியாக வாழ்க்கைக்கு தேவைப்படாது, ஆனால் எப்போவாவது தேவைப்படலாம், முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் வரலாம். அப்போ இந்த குறள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும். அவ்வளவுதாம்மா. கள்ளுண்ணாமை இதெல்லாம் நான் உங்களுக்கு முடிச்சாச்சு. இதில் ஓமையணியை விளக்கலை பார்த்தீங்களா நான். ஸோ மனசில் உடன்பாடு இல்லாதவர்கள் கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு ஓமை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பாம்போடு ஒரே குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் அது ஓமை. பாம்போடு வாழ்வது என்பது ஓமை, உடன்படாதவரோடு வாழ்வது என்பது ஓமேயம். இதில் போல என்ற ஓம உருபு இடம்பெற்றிருப்பதால் இது ஓமையணி. சரியா? பரீட்சையில் எப்படி எழுதணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபார்மேட்டோட உங்களுக்கு நான் தனியாக நோட்ஸ் கொடுத்துட்றேன். அணியை எப்படி எழுதுனா முழு 4 மதிப்பெண் வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு தனியாகவே நோட்ஸ் கொடுத்துட்றேன். சரியாம்மா? அவ்வளோதாம்மா. திருக்குறள் 20 பாட்டும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு கூட நான் கடகடான்னு உங்களுக்கு இந்த வினாவிடை பகுதியையும் நான் சொல்லிடுறேம்மா. ஏன்னா ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோம் இயல் 6னுடைய வினாவிடை பகுதியை. ஸோ இதில் நான் கொஞ்சம் தான் இருக்குது, அதை நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுறேன். பாருங்கள். படத்திற்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. இதுதான் தேர், சக்கரம், அந்த ஒரு இரும்பு துண்டு மாதிரி இருக்குல்ல, அதுதான் அச்சாணி. இப்போ சொல்லுங்கள், எந்த பாட்டு? ஆமாம், 2வது பாட்டு. உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி என்னார் உடைத்து. போர்ட்லேயும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு இப்போ நடத்தி முடித்த திருக்குறளில் இருந்து தான் படங்கள் கொடுப்பாங்க. அதனால் அதுவும் மனப்பாட பாட்டில் இருந்து. அதனால் நீங்கள் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். கவலைப்படாதீங்க. கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிக. நான் படிச்சுட்டேன், நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. முதல் ஆப்ஷன், எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. அதுதான் ஆன்சர். அடுத்தது, பின்வரும் நாலடியார் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆப்ஷன் 3. நல்லினத்தின் ஊங்கும் துணை இல்லை, தீயினத்தின் அல்லல் படுப்பதும் இல். அதுதான் ஆன்சர். 4, அல்லல் படுப்பதும் இல் எவரோடு பழகினான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4, தீயினத்தார். அடுத்தது 5, திண்ணியர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மன உறுதி உடையவர். ஆப்ஷன் 2. ஆராய்ந்து சொல்கிறவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தூதுவர். இப்போ தானே நடத்தினோம் அந்த பாட்டை. தூதுவர். ஆப்ஷன் 3. அடுத்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாம்போடு உடன் உறைந்தன்றுன்னு சொல்லியிருக்காங்க. செத்தார், வறுமை தருவது, வரிசையாக 4 கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் அதற்கு இணையான தொடர்புடைய சொற்கள் 4 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4. 4, 3, 2, 1. 4, 3, 2, 1. ஆப்ஷன் 4. அடுத்தது, நடுங்கும்படியான துன்பம் இல்லாதவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் 1. வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். அதுதான் விடை. அடுத்து 9வது, எளியது அரியது என்பன. ஆப்ஷன் 2. சொல்வது எளியது, சொல்லியபடி செய்வது அரியது. உங்களுக்கு குறளில் இருந்தே கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் உள்ள குறுவினாக்கள், பெருவினாக்கள்லாம் நீங்கள் சிறுவினாக்கள்லாம் நீங்கள் படித்து தான் ஆகணும். அணியெல்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அணி தான் உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். சிறுவினால முதல் கேள்வி அணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரியா? நெடுவினால இந்த 2 நெடுவினா, அங்கே இயல் 3க்கு பின்னாடி ஒரு 2 நெடுவினா, மொத்தம் 4 நெடுவினா இருக்குது. அதில் அறிவுடைமை அதுவும் முக்கியம். இந்த திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுகன்னு அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க போர்டில். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன குறளெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தொகுத்து இதெல்லாம் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுது. அதனால தான் இதை வாழ்வியல் இலக்கியம்னு சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் முடிக்கணும். அவ்வளோதான். கேள்விக்கு தகுந்த மாதிரி விடையை எழுத தெரியணும். அவ்வளவுதான்.
சரியா? முக்கியமான பகுதி, அதனால் படிச்சுக்கோங்க. நெடுவினாக்கும் மிக முக்கியமான பகுதி, ஈஸியாக மார்க்கு சுலபமாக 6 மார்க் வாங்கக்கூடிய பகுதி. அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடாமல் கண்டிப்பாக படித்து கொள்ளுங்கள். இத்தோடு இயல் 6 முழுமையாக நிறைவடைந்தது. இனி அடுத்து இயல் 7ஓடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி.